தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கமாகும். 12வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைந்துவிட்ட நிலையில் 13வது புதிய ஊதிய ஒப்பந்தத்திற்கான முத்தரப்பு பேச்சுவார்த்தை கடந்த மார்ச் 7ஆம் தேதி சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பணிமனையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததை அடுத்து ஏப்ரல் 28ஆம் தேதி 2ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தள்ளிப்போனதை அடுத்து மே 15 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர். இதை முன்னிட்டு நாளை வேலைநிறுத்த விளக்க கூட்டத்தை நடத்த தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருந்தன. இந்நிலையில் சென்னை பல்லவன் இல்லத்துக்கு சென்ற போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். அவர்களை அழைத்து அந்த 500 கோடி ரூபாய் மிக விரைவில் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிற செய்தியை அவரிடத்திலே கூறி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்குவது சம்பந்தமான உறுதியை அவரிடத்திலே கூறியிருக்கிறோம். எனவே 15ஆம் தேதி அறிவித்திருக்கக்கூடிய வேலைநிறுத்தத்தை நீங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை நல்ல ஒரு முடிவாக அறிவிப்பார்கள். ஆனால் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்த நிலுவைத் தொகை போதாது என்று கூறிய சிஐடியு தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் திட்டமிட்டபடி மே 15ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். சம்பள உயர்வை பற்றி பேசி தீர்க்க வேண்டியும் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு நிதி தேவை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும், நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே அரசு உடனடியாக பேசி முன்வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் முதலமைச்சரிடம் மற்றவருடன் நான் பேசி பார்க்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிற தொகை வேலைநிறுத்தத்தை திரும்ப பெறுவதற்குள்ள தொகை அல்ல. வேலைநிறுத்தத்தை நாங்கள் திரும்ப பெறுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. எங்களுடைய வேலைநிறுத்த முடிவு தொடர்கிறது.